லூக்கா 19ஆம் அதிகாரம். இயேசுவும் சகேயுவும். இயேசு எரிகோவுக்குச் சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சகேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்குத் தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சகேயு குட்டையாக இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சகேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதைக் கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் இருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சகேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இங்கு நாம் கவனிக்கும் பொழுது சகேயுடைய மனந்திருந்துதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறார் என்று பாராட்டை பெறுகிறார். மற்றும் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததே இழந்ததை மீட்கத்தான். ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், மரணமில்லாத வாழ்வு, இதெல்லாம் இழந்து இருக்கிற மக்கள் இடத்திலே அதெல்லாம் மீட்டு கொடுக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், உயிர்த்தெழுந்தும் சென்றார். ஆகவே மானிட மகனும் இதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக சிறப்பிக்கப்பட்டு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆமென்.